ஆகும் என்பதனை தெரிவித்தார் மகாவிஷ்ணு. தேவேந்திரனின் வேண்டுகோளுக்கிணங்க தனது முதுகெலும்பையே புதிய வச்சிரப்படையாக்கி தந்தார் ததீசி முனிவர். புதிய வச்சிரப்படையை பெற்ற தேவேந்திரன் விருத்திராசுரனுடன் மோதினான். தோல்வியுற்ற விருத்திராசுரன் கடலுள் சென்று மறைந்தான். அகத்திய முனிவர் கடல் நீரை வற்றச் செய்தார். அதனால் விருத்திராசுரனை கண்டுபிடித்த தேவேந்திரன் அவனை அழித்தான். மீண்டும் பிரம்மஹத்தி தோஷம் தேவேந்திரனை வந்தடைந்தது. அதனால் நாணமுற்ற தேவேந்திரன் ஒரு குகையுள் சென்று மறைந்தான். சிவபெருமானின் அருளால் தேவேந்திரனின் இருப்பிடத்தை தெரிந்து கொண்ட இந்திராணியும் தேவர்களும் தேவேந்திரனை தேடிச் சென்றனர். சுவாமி. தேவேந்திரா, தேவேந்திரா, இந்திராணி, தேவேந்திரா, பொன்னகரில் பொலிவுடன் திகழ வேண்டிய நீ இன்று இந்த நரகச் சூழலில் நலிந்து கிடப்பதைக் கண்டு வருந்துகிறேன். என் வினை, அதிலும் முன்வினை. இந்திராணி, இன்னல் வரும்போது தனியே வருவதில்லை, இருப்பதையும் துணைக்கு அழைத்துக் கொண்டுதான் வருகிறது. அருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, மெய் பொருளில்லார்க்கு எவ்வுலகமும் இல்லை என்ற உண்மையை உணராததால் ஊழ்வினையில் ஆழ்ந்து அடைபட்டேன். பொதுமறையை போதிக்கும் அருமறை போற்றும் குருவருளே, யான் புரிந்த இப்பிழைக்கு மன்னிப்பே கிடையாது, கூடாது. தேவேந்திரா, தவறுகளுக்கு தண்டனை வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு. வருத்தப்படும் தவறுகளுக்கு தீர்ப்பு திருத்தப்படலாம். இருப்பினும் நான் பரமனின் பேரருளால் தங்களது பாவங்கள் விலகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை சுவாமி. என்னதான் எடுத்துக் கூறினாலும் இனி இந்திர பதவிக்கு அருகதையற்றவன் இந்த தேவேந்திரன். அமராவதிக்கு அதிபதியே, பெரிய பெரிய தவறுகளை செய்துவிட்டு படாடாபமாக பதவியில் அமர்ந்து கொண்டிருப்பவர்களை விட சிறிய தவறுகளை செய்துவிட்டு வருந்தி நிற்கும் நினக்கு நிச்சயம் பிராய்ச்சித்தம் உண்டு. தேவர்கோனே, தாங்கள் தங்களது பொன்னாடு சேரவில்லை என்றால் இனி எங்களது நாடு இந்த காடுதான். சரியான தலைவன் இல்லாத சபை சபையாக சிறக்காது, சச்சரவு நிறைந்த சங்கமமாகத்தான் இருக்கும். எது எவ்வாறாயினும் என்னை பிடித்திருக்கும் பிரம்மகத்தி தோஷம் விலகினால் அல்லவா என்னால் எதுவுமே செய்ய இயலும். தேவேந்திரா, திருக்கையிலாய வாசனின் திருவருளால் அனைத்து துன்பங்களும் அகலும். திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த மங்கை ஒரு பாகனை மனதில் நிறுத்தி தீர்த்த யாத்திரை செய்தால் நினது பாவங்கள் போகும். தெய்வ திருவருள் அடைந்திட குருவருள் அமைய வேண்டும் அல்லவா? சிந்தனையை உருமுகப்படுத்தினால் ஜெகத்தில் சிறப்பு பெறலாம். எப்போது எதை சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு நியதியே இருக்கிறது. காலம் தாழ்த்தி சிந்தித்திருக்கிறாய் தேவேந்திரா. இந்திராதிபதியான உன்னால் இனிமேலாவது இந்த உலகம் உண்மையை உணர்ந்து நன்மை பெறட்டும். சிவ 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 சிவமயமே, ஜெயம் உண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம் ஜகமதை ஆட்டிடும் என்னாலும். உனை என்று யாரும் இல்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னை ஆள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலிலே மறைபோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே, ஜெயம் உண்டு பயமில்லை சொல் மனமே. தேவேந்திரா, தேவேந்திரா, அதோ பார், அழகான கடம்பவனம். அங்கே கடம்ப மரங்கள் நிறைய இருக்கின்றன. அழகான பொற்றாமரை மலர்கள். அடாட, அற்புதம்.
தேவேந்திரா, இந்த கடம்பவனத்தை பார்த்தாயா? வா, மேலும் சென்று பார்ப்போம். தேவேந்திரனே, என்னை மன்னித்து விடு. இன்று முதல் உன்னை பிடித்திருந்த பிரம்மஹத்தியாகிய நான் விலகி விடுகிறேன். இத்தனை நாள் தேவேந்திரனை பிடித்திருந்த நீ இன்று மட்டும் விலகுவதற்கான காரணம் என்ன? காரணம் இந்த வனம். இதன் பெயர் கடம்பவனம். இது இறையருளின் பரிபூரண திருவருளை பெற்ற திருத்தலம். இப்புண்ணிய தலமே தேவேந்திரனுக்கு புனிதத்தை வழங்கி இருக்கிறது. எல்லோரும் வணங்கி இன்புற்று வாழ்வீர்களாக. தேவகுருவே, தங்களது திருவருளால் இன்றே தன்யனானே. தேவேந்திரா, தெய்வ திருவருளால் நீனது முன் வினை தீர்ந்தது. திங்கள் அணிந்த மங்கை ஒரு பாகனான கங்காதர பெருமான் ஏதோ ஒரு திருவிளையாடலை நடத்த திருவுள்ளம் பூண்டு நம்மையெல்லாம் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் என்றே எண்ணுகிறேன். தேவேந்திரா, உன்னுடைய தோஷத்தை நீக்கிய இத்திருத்தலம் எண்ணற்ற மகிமைகளை கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும். வா, போகலாம். ஆஹா, அற்புதம். தேவேந்திரா, இதோ இதோ ஒரு தீர்த்தம். பொற்றாமரை தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம், புலித்தோல் அணிந்த பொன்னார் மேனியனின் வண்ணமுடைய தீர்த்தம். தேவகுருவே, பொன்னொளி வீசும் பொற்றாமரை மலர்கள். அற்புதம், அற்புதம். தலம் கண்டோம், தீர்த்தம் கண்டோம், மூர்த்தியை காண வேண்டாமா? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். வாருங்கள். ஆஹா, ஆஹா, விண்ணிடை காணாத விந்தை. பறந்து விரிந்த கடம்பமர நிழலில் பரமன் அருள் சிவலிங்க திருவடிவாக தானே தோன்றியுள்ளது. குருவருளை உணர்த்தி குருவருளினால் என்னை ஆட்கொண்ட குருவெனும் சிவமே அன்பு. அன்பே சிவம். தேவகுருவே, தேவலோகத்திலிருந்து திவ்ய பொருட்களை கொண்டு வந்து பூஜை செய்ய வேண்டும் போல் தோன்றுகிறது. தேவேந்திரா, சிந்தையில் நிறைந்த சிவக்கொழுந்து எந்த வினையும் தீர்க்கும் அருமருந்து. பூஜை செய்தால் புண்ணியத்தை நல்கும் புனிதருக்கு வேலை பார்த்து கொண்டிருப்பது வீண் வேலை. அங்கனா போற்றி, வாய்மை ஆரணா போற்றி, நெற்றி செங்கனா போற்றி,
ஆதிசிவ பரஞ்சுடரை போற்றி, எங்கள் நாயகனை போற்றி, ஈரிலா முதலே போற்றி. யாவையும் படைப்பாய் போற்றி, யாவையும் துடைப்பாய் போற்றி, யாவையும் ஆனாய் போற்றி, யாவையும் அல்லாய் போற்றி, யாவையும் அறிந்தாய் போற்றி, யாவையும் மறந்தாய் போற்றி, யாவையும் உணர்ந்தாய் போற்றி, யாவையும் விந்தாய் போற்றி. பக்தனே, பக்திக்குரிய கடம்ப வனமே முக்தி தரும் திருத்தலமாகும். கடம்ப மரங்கள் சூழ்ந்துள்ளதால் இத்தலத்திற்குரிய தலவிருட்சமாக கடம்ப மரம் அமையும். இத்திருத்தலத்தின் தீர்த்தமாக பொற்றாமரை பொய்கை திருவருள் பெறும். ஆலயத்திற்கு அமையுள்ள விமானம் இந்திர விமானம். அமராதிபதி தேவேந்திரன் தனது குருவை அவமதித்தான். அதற்கான தண்டனை இந்திரன் பழித்தீர்த்த படலம். அதுவே தங்களின் முதல் திருவிளையாடல். அடுத்தது எதுவோ? அதோ ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. துர்வாச மாமுனிவர் கங்கை கரையில் தங்களுக்கு பிரியமான வில்வதளத்தை கொண்டு சிவாகம விதிப்படி அனுதினமும் பூஜை செய்வது அவரது வழக்கம்தானே? இன்று யாம் அவருக்கு அருளப்போவது நீ அனுதினமும் எமது பாதங்களுக்கு அர்ச்சிக்கும் பொற்றாமரை மலர். போற்றுதலுக்குரியவர் துர்வாச முனிவர். அவருக்கு அருள் பாலிக்க இந்த பொற்றாமரை மலர்தானா தங்களுக்கு கிடைத்தது? அத்திரி மகரிஷிக்கு அனுசூயையிடம் உதித்த குமாரர் துர்வாசர். அவருடைய சகோதரர்கள் தத்தாத்ரேயர், சோமர். துர்வாசர் எதையும் கொடுப்பவர், எவரிடமும் யாசிக்காதவர். அப்படிப்பட்டவருக்கு சர்வலோக ஜனனியான நீ நினது திருக்கரத்தால் தினமும் அர்ச்சிக்கும் பொற்றாமரை மலரை அருள்பாலிப்பதே சிறந்தது. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. துர்வாசா, அனுதினமும் எம்மை ஆராதித்து வந்ததை கண்ணுற்று அகமகிழ்ந்தோம். உமாதேவியால் எமது திருவடிக்கு அர்ச்சிக்கப்பட்ட பொற்றாமரை மலரை உமது பக்திக்கு மெச்சி அருள் புரிந்தோம். உமது உள்ளம் விரும்பினால் அன்புள்ளம் கொண்டவருக்கு இதை அளிக்கலாம். ஓம் நம சிவாய. 100 அஸ்வமேத யாகம் செய்து 1000 பாடும் யோகத்தை பெற்றவன், கலை பல கற்றவன், கற்பகத் தருவையும் காமதேனுமையும் உற்றவன், 33 கோடி தேவர்களின் முதல்வன், அமரர்கோன் தேவேந்திரன் வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க. கட்டியத்தை சரியாக சொல்ல வேண்டும். இந்த மாலையை என் ஐராவதத்திற்கு அணிவித்து விடு.
தேவேந்திரா, குருவருளால் எனது குறை தீர்ந்தது. தேவர்கோனே, முத்துப்பதக்கம். முத்துப்பதக்கமாம். இதை என் ஐராவதத்திற்கு அளித்து விடு. உண்மைதானே? உள்ளத்திற்கு உகந்தது எதுவோ அதைத்தானே ஏற்றுக்கொள்ள முடியும். இந்திராணி, பிடித்திருக்கிறதா? ஏற்றுக்கொள். ஆசிகள். தேவர்கோன் தேவேந்திரா, துர்வாசன் வந்திருக்கிறேன். வாருங்கள் துர்வாச முனிவரே. ஆசிகள் 1000. தேவேந்திரா, இந்த பொற்றாமரை மலரை உனக்கு பரிசளிப்பதில் நான் உளம் பூரிக்கிறேன். பொற்றாமரை மலர் கற்பகத் தருவியே அடைந்திருப்பவனுக்கு இந்த சாதாரண பொற்றாமரை மலர் ஒன்றும் அற்புதம் அல்லவே. இதையும் என் ஐராவதத்திற்கு அளித்து விடு. மதிப்பு, மரியாதை, மாபெரும் கௌரவம், மதியையும் விதியால் வென்ற வெற்றி அனைத்தையும் பெற்று எவர் முன்னும் மண்டியிட்டு வணங்கி தொண்டு செய்யாதவன் துர்வாசன். உலகம் நலம் பெற வேண்டும், அதனால் உயிர்கள் வளம் பெற வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில் சிந்தையை நிலைக்க வைத்து வந்தனைக்குரிய தெய்வத்தை வாழ்நாள் முழுவதும் வணங்கி வருபவன் இந்த துர்வாசன். காசி திருத்தலத்தில் பலகாலம் நான் திருக்கையிலை பெருமானை பூசித்து வந்ததின் பலன், அந்த பெருமானின் திருவருளால் நான் ஒரு பொற்றாமரை மலரை பெற்றேன். அம்மையப்பனாய் இடப்பத்தில் இணைந்து இம்மைக்கும் அருமைக்கும் மிகவர அருளளிக்கும் உமாதேவியாரால் பெருமானின் பாத கமலங்களில் அர்ச்சிக்கப்பட்ட அம்மலரை அன்பால் உனக்களித்தேன். அதனை மதியாது அகந்தையால் ஐராவதம் என்னும் வெள்ளை யானைக்கு அளித்தார். 5 அறிவு படைத்த வெள்ளை யானையின் மத்தகத்தின் மேல் வைக்கப்பட்ட அந்த பொற்றாமரை மலரை தனது துதிக்கையால் எடுத்து கீழே போட்டு காலால் மிதித்த அந்த வெள்ளை யானையின் செயல் இந்த துர்வாசனை மட்டுமன்று, திருக்கையிலை தேவியையும் இழிவுபடுத்தி விட்டது. அற்ப பொருட்களின் மேல் மதி வைத்து அரிய பொருளை புறக்கணித்து பொற்றாமரை மலரின் புனிதத்தை உணராத இந்திரனே, இனி பாண்டிய மன்னன் ஒருவன் எரியும் வளையால் உன் சிரம் சிதறக் கடவது, உன் வெள்ளையானை காட்டானையாக மாறக் கடவது. துர்வாச முனிவரே, என்னை மன்னித்து விடுங்கள். ஏதோ அறியாமல் செய்து விட்டேன். சாபத்தை எப்படியாவது நீக்கி அருள வேண்டுகிறேன். துர்வாசன் கொடுப்பவன். எதையும் திரும்ப பெறுவது என்பது அவனது அகராதியில் எழுதப்படவில்லை. துர்வாச முனிவரே, தெய்வ குற்றம் சாமானியமானது அல்ல என்பதை ஒப்புக்கொண்டாலும் மகாமுனிவர் மனம் மாறினால் பரிகாரம் உண்டாகும். சிவபெருமான் தந்த பிரசாதத்தை நிந்தித்த பிழை பரிகாரத்தாலா நீங்கிவிடப் போகிறது? நாரதரே, கறந்த பால் மடிப்புகாது, கடைந்த வெண்ணெய் மோர் புகாது, விரிந்த பூவும் உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகாது, உடைந்து போன சங்கின் ஓசையும் உயிர்களும் உட்புகாது. இவைகள் எவ்வாறு பழைய தன்மையை அடையாதோ அதுவோ இந்த துர்வாசனின் சாபத்திற்கும் பரிகாரம் கிடையாது. முனிவர் பெருமானே, உலகம் நன்மை பயக்க தேவேந்திரனது உதவியும் அவசியம் என்பதை தாங்கள் மறந்துவிடக் கூடாது. பூமி தேவியே, உனக்காகவும் உன் மக்களுக்காகவும் வேண்டுமானால் இந்திரனது தலைக்கு வந்தது முடியளவாக போக கடவுள். வெள்ளையானை ஒரு 100 ஆண்டு காலம் காட்டானையாக அலைந்து பின்னர் சுய வடிவு பெற கடவுள்.